Hello and welcome to all. So last நம்ம நேத்து போஸ்ட் பண்ணின வீடியோல சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி கவுன்சில்ல சேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன்றத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குற வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 7 pillars ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்ன்றத மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ளஸ் இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அஸ்யூஷுவல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பில்டிங் ஆன் த சக்ஸஸ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் இது நம்ம ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் த டாக்ஸ் பேயர் பேஸ். ஸோ டாக்ஸ் பேயர் பேஸஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணுறது. தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளையர் 2 tier சிஸ்டம், ஐ மீன் 18 and 15% ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்ற ரேட்ன்றதுல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தேர்ட் டாபிக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை தான் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த தேர்ட் டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் த்ரூ த டேலி சொல்யூஷன்ஸ் வெப்சைட் மூலியமா, ஏன்னா அந்த செக்ரிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மேஜராக எந்தெந்த டெக்ஸ்டைல் இந்த ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸில் அடாப்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல் செக்டர் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்டர், தென் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேப்பர் செக்டர், வுட் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு சர்வீஸில் தான் வரும். ஸோ அதை ஓவரால் சர்வீஸ் செக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ கூட்ஸை பொறுத்த மட்டும் 5 டிவிஷன்ஸ்லையும் சர்வீஸ் செக்டர்லையும் சேஞ்சஸ் மேஜராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மேஜர் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த மட்டும் அவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என். ஸோ அந்த எப்பயுமே தெரியும் நம்ம ஒரு ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு கூட்ஸோட நேம் அவங்க மென்ஷன் பண்ணாமல் பர்டிகுலர் ஹெச்எஸ்என் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் 5% இருந்த கூட்ஸை எந்தெந்த கூட்ஸை வந்து நில்லுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டாபிக் 5 to nil. ஸோ இதுவரையும் 5% டேக்ஸில் இருந்தது எது நில் ரேட்டடுக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்குன்ற ஹெச்எஸ்என் சம்மரியோட கிளாசிஃபிகேஷன். நீங்கள் கூட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதை காட்டும் ஹெச்எஸ்என் சம்மரி பேஸ்டு போனீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடியோ ஒவ்வொன்றையும் நான் எலாபரேட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் டைம் இருக்காது, ரொம்ப ஓவர் லென்த்தான வீடியோவாக மாறும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லிங்க், ஐ மீன் இந்த வெப்சைட்டோட ரெஃபரன்ஸ் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். தாராளமாக எல்லாருமே போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் 22ஆம் தேதி லாஸ்ட் வீடியோவில் ஜிஎஸ்டி ரேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடியே நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். 22ஆம் தேதி சேஞ்ச் ஆகுதுன்னா 21ஆம் தேதி உட்காந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதை காட்டிலும் பிஃபோர் தட் இப்போயே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 22ஆம் தேதி நமக்கு எஃபெக்டிவாக பில்லிங்கில் எந்தவித ஒரு ஹெசிடேஷனோ இல்லை ஹசார்ட்ஸோ இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ ஓகே டாப்பிக்கில் வந்துடும். ஸோ 5 to nil வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்என்ஸ் போயிருக்கு. தென் 18% to nil ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்என் சாப்டர்ஸ் மூவ் ஆயிருக்கு. தென் 12 to 5. ஸோ இதில் நமக்கு காமனாகவே தெரிஞ்சிருக்கும். இதுவரையும் நம்ம என்னென்னா 4 tier ஸ்லாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 5, 12, 18, 28 இருந்துச்சு. ஸோ இப்போ 5ன்றதையும் வேனிஷ் பண்ணிட்டாங்க, 28ன்றதையும் வேனிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 ஸ்லாப் டயர் தான் இருக்குது. ஒன்று 5, இன்னொன்று 18. ஸோ இதில் 12லேருந்து 5க்கு மாறக்கூடிய ஹெச்எஸ்என்ஸோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 12லேருந்து 5க்கு ஃபார்வர்ட் ஆகுது இல்லைங்களா, ஸோ அந்த கூட்ஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 5. ஸோ இந்த கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டஸ் ஆஃப் கூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக நம்ம சொல்லணும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்ஸை சொல்லலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் இதை சொல்லலாம். தென் இது இல்லாமல் ஜூஸஸ், ஒரு சில கூல்ட்ரிங்க்ஸ், கூல்ட்ரிங்க்ஸையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5%க்கு ஃபார்வர்ட் ஆகக்கூடிய ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இது முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 18 to 40% இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 18%ல் இருந்தது. சர்டைனாக வந்து பார்த்தீங்கன்னா 40%க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது ஒரு செர்டன் ஹெட்ஸ் தான். 22029100 அண்ட் 220299. ஸோ இந்த ஹெட்டிங்ஸில் இருக்க ஹெச்எஸ்என்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 18% to 40%க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது.
தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 28லேருந்து 40% ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கூட்ஸ். ஸோ இது எல்லாமே பான் மசாலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பான் மசாலா டொபாக்கோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் கொடுக்கல, அதை மட்டும் இது ஐ மீன் கன்சிடரேஷனுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக ஜிஓ எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து அது கன்ஃபர்மேஷன் ஆன மாதிரி. ஸோ இந்த பான் மசாலாவாக இருக்கட்டும், சிகரெட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சின் குட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த சின் குட்ஸ் மட்டும் எப்போ எந்த டேட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகுதுன்றது அஃபீஷியல் ஜிஓ வர விட்டு தான் தெரியும். ஸோ இப்போ வரையும் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ ஓகே, ஸோ இது ஃபுட் இண்டஸ்ட்ரி முடிய விட்டு அடுத்தது டெக்ஸ்டைல் செக்டரை பொறுத்த மட்டும். ஸோ டெக்ஸ்டைல் செக்டரில் என்னென்ன ஹெச்எஸ்என்ஸில் இருக்க ஸ்லாப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டோட ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், தாராளமாக போய் விசிட் பண்ணுங்கள். தென் நீங்கள் ஐட்டம் வைஸ் பார்க்காம ஹெச்எஸ்என் வைஸ் ஜிஎஸ்டி ரேட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கிங்க்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டரை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் 12 தான் இருந்திருக்கும். ஸோ 12லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்டிங் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்க மேஜர் சாப்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ 5ல் இருக்க மேஜர் ஹெட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 12 to 5% வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5லே ஒரு சில சப்ஹெட்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 to 5 18% இருந்திருக்கும், ஒரு சில குட்ஸ் இருந்திருக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ அந்த மாதிரி குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 to 5க்கு கொண்டு வந்திருக்காங்க. தென் 12 to 18க்கும் சம் ஆஃப் குட்ஸ், ரொம்ப இல்லை சம் லிபரலான குட்ஸை மட்டும்தான் 12 to 18%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் வைஸ் பார்க்காம தயவுசெய்து ஹெச்எஸ்என் பேஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஹெச்எஸ்என் பேஸ்டு பார்த்து உங்களோட ஜிஎஸ்டி ரேட்டை சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தாராளமாக பார்த்துக்கோங்க. மேஜராக என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்ற ஒரு ஐட்டமோட ஒரு கொலாபரேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டரை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் ட்ரக்ஸ் ஐ மீன் நம்மளோட மெடிசின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நில் ரேட்டடுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லணும் பட்ச பட்சத்தில் 12 to nil அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. 5 to nil இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லா ட்ரக்ஸுமே ஐ மீன் நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம ப்ளஸ் ஒரு சில மெடிசின்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நில்லுக்குன்ற மாதிரி ஐ மீன் எல்லாத்தையும் இல்லை, இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் இருக்க ஐட்டங்களை மட்டும் மூவ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் கிரேடு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெடிசின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விலை ஜிஎஸ்டி ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க, கம்பல்சரியாக குறைச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சார் எஜுகேஷன் செக்டரை பொறுத்த மட்டும் என்ன சார் குறைச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னர், எரேசர், பென்சில், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எரேசராக இருக்கட்டும், ஷார்ப்னராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் ஜிஎஸ்டி ரேட்ஸில் குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டடாக போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் 12லேருந்து 5க்கும் 8லேருந்து 5க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. தென் இதே சேஞ்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எதை உங்களுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஏசியாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் நம்மளோட ஒரு சில அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். டிஷ்வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஏர் கண்டிஷனராக இருக்கும், இல்லை டிவி செட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இந்த ஹெட்டுக்குள்ளே கவர் ஆகக்கூடிய திங்ஸ். அதாவது 8415, 8422, 8528. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்க ஹெட்டிங்ஸில் ஹெச்எஸ்என் ஹெட்டிங்கில் இருக்க ப்ராடக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேப்பர் செக்டரை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கதான் 12 to 18 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 5. ஸோ எந்த ஹெச்எஸ்என் எந்த ஸ்லாப்ல இருந்து எந்த ஸ்லாபுக்கு மூவ் ஆயிருக்குன்றத தயவு செய்து வெரிஃபை பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. வித்தவுட் எந்த வித ஒரு அறிபறியும் இல்லாமல்
முன்னாடியே பண்ணி வச்சிட்டீங்கன்றப்ப அது உங்களுக்கு கம்பல்சரி சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ நடந்த 56 ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடந்த சேஞ்சஸுக்கான ஒரு மாறுதல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சிம்பிளர் 2 டயர் சிஸ்டம் 5 and 18%, புதுசாக 40%ன்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் சின் குட்ஸ்க்காக மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் லக்ஸுரி கார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி லம்போகினி, ஸோ இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40%ன்ற ஜிஎஸ்டி ரேட் பொருந்தும். ஸோ அதுக்கு அடுத்தது பில்லர் 2ன்றது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத்தர் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் ப்ராசஸிங் ஆஃப் ரீஃபண்ட்ஸ். ஸோ இப்போ ரீஃபண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில டைம் எடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எஸ்இசெட் ஜோனுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஃபண்ட் எடுக்கிறவங்களுக்காக வேண்டி ரீஃபண்ட் ப்ராசஸை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபைங் த்ரூ த டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க மேஜராக நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்மால் அண்ட் லோ ரிஸ்க் பிஸ்னஸஸ். இந்த ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன சார் சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஆட்டோமேஷனாக நாங்கள் கொண்டு வர்றோம். வித்தின் 3 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்றப்போ சிஸ்டமே உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 90% அப்ஃப்ரண்ட் ப்ரொவிஷனல் ரீஃபண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். மேலே சொன்ன அதே ஃபார்முலா தான். என்னன்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் தென் எஸ்இசெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்களுக்கு ரீஃபண்ட் அப்ளிகேஷன் அண்ட் ரீஃபண்ட் ப்ராசஸை நாங்கள் துரிதப்படுத்தி காமிக்கிறோம் த்ரூ த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இன்வைசிங். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் இன்னும் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸாக கொண்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இன்வைஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்களா இல்லை என்ன மாறுதல் இல்லை தோசோ லிமிட்டை குறைக்க போகிறாங்களான்றது கன்ஃபார்மாக தெரியல. எவ்ரி திங் ஷுட் பி என்ன சொல்கிறது ஜிஓ வந்தால் தான் நம்மளால் கன்ஃபர்மேஷனை பண்ண முடியும். தென் ஏஐ டிரைவன் ரிஸ்க் டிடெக்ஷன். ஸோ ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ரீஃபண்டாக இருக்கட்டும் இல்லை இன்வைஸாக இருக்கட்டும் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்சி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த 3 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டாக வந்து கொண்டு வர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பில்லர் 3. தென் வந்து பார்த்தீங்கன்னா 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா புட்டிங் கன்சியூமர்ஸ் ஃபர்ஸ்ட் எசென்சியல் குட்ஸ் இந்த 0 to 5 பிராக்கெட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரே விஷயம் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5க்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இந்த ஒரு ரேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடைச்சிட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஹை வேல்யூ ஐட்டம்ஸ் லைக் கார்ஸ் டவுன் ஃப்ரம் 28 to 18%. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பைக்கை பொறுத்த மட்டும் 350cc ஆர் லெஸ் தென். ஸோ ஈக்குவல் ஆர் லெஸ் தென் டு 350cc கீழே இருக்க பைக்ஸ் எல்லாமே 28%லேருந்து 18%க்கும் ஸ்மால் கார்ஸ் ஐ மீன் 1500 அண்ட் சம் சிசி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்க கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 to 18%. சுருக்கமாக சொன்னால் ஒரு மீடியம் பீப்புள்ஸுக்கு உண்டான ஒரு பட்ஜெட் ஐ மீன் அண்ட் தென் ஒரு மீடியம் பீப்புள்ஸ்க்கு உண்டான ஒரு ஜிஎஸ்டி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பில்லர் 4ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 5 பொறுத்த மட்டும் எம்பவரிங் எம்எஸ்எம்இ அண்ட் மேனுஃபேக்சரர்ஸை யூஸ் பண்ணிது அவங்களுக்கு ஒரு துரிதப்படுத்துகிற ஒரு விதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸடு இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிம்பிளர் ரேட்ஸ் டு சப்போர்ட்ஸ் மேக் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்தியன் கூட்ஸுக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு ஊக்குவிதப்படுத்துகிற விதமாகவும் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரை இது பண்ணுற மாதிரி ஃபிக்ஸட் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மூலியமாக எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சராக இருக்கட்டும் பயனடைவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 6th வந்து பார்த்தீங்கன்னா sustainable revenue growth for all states and rationalized rates will increase demand. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சில 12 and 18% இந்த குட்ஸ் 28% இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிமெண்டே சொல்லிக்கலாம். ஸோ 28 இருந்துச்சு இப்போ அதை 18 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் கன்சியூமபிளும் அதிகமாகும். அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு சஸ்டைனபிளால் க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. தென் ஸோ அதுதான் லாஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க லோயர் டேக்ஸ் ஈக்குவல் டு ஹையர் ஸ்பெண்டிங் ஈக்குவல்ஸ் டு ஹையர் ஸ்பெண்டிங். ஸோ ரேட்டை நாங்கள் குறைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்து முடித்த ஜிஎஸ்டி கவுன்சில் 56th ஓவரால் ஒரு செட்டப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். ஸோ பிஃபோர் அகைன் ஒரு தடவை சொல்கிறேன், ஜிஎஸ்டி ரேட் சேஞ்ச் பண்ணுறது அவசரமாக அரிபரியாக கடைசி டயத்தில் பண்ணாமல் பிஃபோர் ஒரு 10th ஜிஎஸ்டி ஃபைலிங் முடித்த உடனே உங்களோட ஜிஎஸ்டி ரேட்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேட் எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவோட எண்ட்லேயே உங்களுக்கு நான் தர்றேன். ஸோ பாருங்கள், கம்பல்சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.